ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எள்ளு பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த எள்ளு பொடி இட்லி தோசைக்கெலாம் நல்லெண்ணெய் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே போல் எள்ளு சாதம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த பொடியை போட்டு வைக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த கருப்பு எள்ளு. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். 1/2 கப்பு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். கல் மண்ணெலாம் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அளவுக்கு நான் கருப்பு உளுந்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். இதுவும் தோலோடி உள்ளது தான். இதையும் நல்லா வாஷ் பண்ணியே எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது ஒவ்வொன்றா நம்ம வறுத்துக்கலாம். இரும்பு சட்டி சூடானதும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த கருத்த எள்ளை போட்டுட்டு வறுத்தெடுக்கலாம். வாஷ் பண்ணினதுனால ஸ்டார்டிங்கில் ஈரமாகவே இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா வறுபட்டுரும். இந்த எள்ளு நல்லா வறுக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா பொரிய மாதிரி நம்மளை பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வர்றது வரை நம்ம வறுத்து எடுக்கணும். ரொம்ப அடுப்பை கூட்டி வச்சோம்னா ஒரு மாதிரி புகையாக போயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டுனா கரிஞ்சு போயிறதா அர்த்தமாயிரும். கரிஞ்சால் இந்த கருப்பு எள்ளில் தெரியாது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கு அப்புறமா அது பொரிஞ்சு சவுண்டு கேட்கும். நல்ல எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணினாலும் இதை வறுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா உடனேயே வேறு பிளேட்டில் மாற்றிடணும். போதும் வறுபட்டது. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கருப்பு உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணியே எடுத்தாச்சு. இதையும் இனி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுக்கலாம். வாசனை வர்றது வரைக்கும் வறுத்துக்கிடணும். கருப்பு உளுந்து வறுபடக்கூடியதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வறுத்துட்டே இருந்தாலே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த நேரம் நம்ம ஒரு உளுந்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்ல கரகரன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருந்த வத்தல் மிளகும் இதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த எள்ளு பொடிக்கு நான் இவ்வளவு ஐட்டம் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இதுவே போதும். நல்ல ஆறியாச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன், பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பவுடராக பொடிச்சு எடுத்தாச்சு. நல்ல கருப்பு கலரில் இருக்கும். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்ல சத்தானது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு கொட்டி வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம்தான் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.